ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கிற அப்படியே ரவுண்டாக நான் வந்து வியூ பண்ணி பார்த்தேன். பயங்கர செம்மையாக லைட்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்தது. இது வந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே செட்டப் பண்ணியிருக்கிறாங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் பிளேஸ் இந்த மாதிரி இருக்குது. இங்கே டேயில் யாரும் அங்கே சாப்பிட்றதில்ல, நைட்டில் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நைட்டு வந்து கிளம்பி போகிறதுக்கு டைனோசர் பார்க்கு போகிறதுக்கு. இங்கே வந்து 8 o'clock போனால் தான் நமக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். ஸோ டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு டைனோசர் வச்சுருந்துருப்பாங்க. இங்கே வந்து ஏசியாவிலேயே இதுதான் பிக்கஸ்ட்டு டைனோசர் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு டேக் மாதிரி போட்டு விடுவாங்க எல்லாருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளார போகணும். ஸோ எல்லாருமே ஸ்கேன் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக உள்ளார போயிட்டோம். நாங்கள் கரெக்டான டைமுக்குள்ளே போயிட்டனால ஓகே. இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோன்னா எங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. நாங்கள் மிஸ் பண்ணியிருந்திருப்போம் பார்க்காம. ஸோ நாங்கள் வந்து 10 o'clock நம்ம வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் க்ளோஸ்டு. ஸோ நாங்கள் ஒரு 2 hours தான் நாங்கள் பார்த்தோம். அதிகமாக ஃபுல்லாகவே பார்க்க முடியல, கொஞ்சம் தான். இது வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் டைனோசர் மாதிரி பெரிய சைஸில் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹில்ஸு தான் ஃபுல்லாகவே. அங்கங்கே வந்து ஸ்டெப்பு வச்சுருப்பாங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் தான். இது வந்து நைட்டில் போய் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேலையும் அலௌடு தான், போய் பார்க்கலாம். பட் ஆனால் லைட்ஸ் மட்டும் இருக்காது. மற்றபடி டைனோசர்ஸ் எல்லாமே இருக்கும். டைனோசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் கத்துற மாதிரி, சவுண்ட்ஸ் எஃபெக்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. குழந்தைங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பயப்படுவாங்க. என் பொண்ணுமே வந்து ஸ்டார்டிங்கில் பயப்படல. அதுக்கப்புறம் சவுண்டு திடீர்னு வரும்போது கொஞ்சம் பயந்துட்டு படுத்துட்டாங்க. இது வந்து நல்ல பெரிய பார்க்கு தான். நம்ம வந்து டைம் ஒரு 3 hours கிட்ட முன்னாடியே போனோன்னா நல்லா டைம்ஸ் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். நாங்கள் லேட்டாக போனனால கொஞ்சம் அவசரமாக பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனோசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரியான டைனோசர்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ இந்த என்னென்ன டைப்லலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இதை வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டைனோசர் எக்கு, அந்த எக்குலேருந்து டைனோசர் எப்படி வந்து வருது அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதில் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே செட்டப்பு தான். இங்கே டூரிஸ்ட் பிளேஸுங்கிறனால இங்கே நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம வந்து எங்கே போகிறோம், எப்படி வர்றோம் அப்படிங்கிறத நம்ம அந்த எக்ஸிட் போர்டு பார்த்து போகணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளை மிஸ் பண்ணிவிடுவோம் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து உள்ளே வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போன டைமில் க்ளோஸ்டு ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு வந்தனால ஓகே, எங்களுக்கு எதுவும் ஃபுட்டெல்லாம் தேவைப்படலை. தண்ணி மட்டும் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அது உள்ளாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதோட எலும்பு, அது எந்த உருவத்தில் இருக்குது, அது இறந்து போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. வந்து லைட்ஸ்லாம் இருந்தனால நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வுட்டிலேயே வந்து சிங்க்கு மாதிரி, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நிறைய செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ள பார்க் மாதிரி. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு எல்லாமே வித்தியாசமாக தான் இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் புதிய எக்ஸ்பீரியன்ஸு தான். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டைனோசர் பார்க்லாம் போயிருக்கோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு பெருசு கிடையாது, கொஞ்சம் சின்னது தான். இவ்வளோ வெரைட்டியான டைனோசர்ஸ்லாம் அங்கே இல்லை, கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நிறையவே வச்சுருக்குறாங்க. நீங்களும் வந்து மலேசியாவில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் இது வரைக்கும் இந்த பிளேஸில் போய் பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் போயிட்டு நான் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க விரும்பி. இல்லை மலேசியாவுக்கு டூரிஸ்ட் வரவங்க கூட இந்த பிளேஸ் போய் பார்த்துட்டு வரலாம், நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிலேருந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி இன்னமும் வந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தது லைன் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமும் நிறைய வந்து டைனோசர்ஸ்லாம் செட்டப் பண்ணி சவுண்ட்ஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா
நமக்கு வந்து குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க. நான் இங்கே வந்து மோஸ்ட்லி எங்கே போனாலுமே குழந்தைங்களுக்குன்னு ஒன்று சின்னதாக பார்க்கு, ஏதோ ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்கு இல்லை ப்ளே கிரவுண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பாங்க எல்லா ப்ளேஸ்லேயுமே. ஸோ இங்கேயுமே இருந்துச்சு நமக்கு. ஸோ அதை பார்த்தோன்னேயும் குழந்தைங்களாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, ஓகே நமக்கு விளையாடுறதுக்கு இடம் கிடச்சிச்சுன்ட்டு எல்லாம் அங்கே போயிட்டாங்க. நாங்களுமே சரி ஓகே குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஸ்விங் இருந்தது. ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஸ்விங்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, குழந்தைங்களுக்கு நிறைய வந்து இங்கே இது வச்சுருந்தாங்க கேம்ஸ் விளையாடுறதுக்கு ப்ளே கிரவுண்டில். ஸ்விங்கு, அதுக்கப்புறம் மேலே ஏறிட்டு ஸ்லைடில் வர்றது, அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸில் இந்த சைடு உக்காந்துட்டு 2 சைடும் ஊஞ்சல் ஆடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. சரி குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக விளையாடிட்டு, நாங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு, அந்த நைட் டைமில் ஃபுல் லைட்டு, கலர்ஃபுல்லான லைட்டு, அந்த இடத்துல கரெக்டாக வந்து மூன் வந்து தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அந்த மூன்லாம் கவர் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் எல்லோரும் பண்ணிவிட்டு, குழந்தைங்களெலாம் கொஞ்சம் நேரம் விளையாடி வச்சுட்டு, நாங்களும் கொஞ்சம் நேரம் அவங்க கூடவே விளையாடிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்தோம் நாங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் ஹார்ஸ் இருந்துச்சுன்னா போதும், பக்கத்தில் ஹார்ஸில் போய் உக்காந்துக்குப்பா. அங்கே கொஞ்சம் இருட்டாகவும் கொஞ்சம் லைட்டு வெளிச்சத்தோடையும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. நல்ல காற்று வந்து நல்ல நேச்சுரல் காற்று, இயற்கையாக ஏர் வந்து அப்படியே பயங்கர கூலிங்காக நல்லா இருந்துச்சு. ஹில்ஸ் ஏரியாங்கிறனால நைட்டில் கலர்ஃபுல் லைட்டோட அந்த இயற்கை காற்றோட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக ஸ்லைடு ஏறிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நாங்கள் டைம் இது பண்ணிவிட்டு வந்துட்டோம். குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அங்கேருந்து வர்றதுக்கு மனசு இல்லை. பட் ஆனால் என்ன பண்ணுறது, டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து சொல்லிட்டாங்க அவங்க 10 வரைக்கும் தான் உள்ளே அலௌடு, அதுக்கப்புறம் வந்து அலௌடு கிடையாது. அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்களா என்னன்னு தெரியல, சம்திங் அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்விங் இருந்துச்சு. ஸ்விங்கில் ஏதோ நாங்கள் சின்ன குழந்தைங்க விளாட்றது தனியாக, பெரியவங்க தனியாக எல்லோரும் உட்காந்து விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டனால சீக்கிரமாக டக்குன்னு எல்லாம் வெளியே வந்துட்டோம். ரொம்ப க்ரௌடெலாம் இல்லை இங்கே நாங்கள் போன டைமில். கொஞ்சம் ஃப்ரீயாக தான், ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எங்கே அந்த ரூமில் புக் பண்ணி தங்கியிருக்கவங்களுக்கு நமக்கு வந்து ட்ராவலுக்கு வந்து அவங்களே வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த எங்கே போயிட்டு ரூம்லேருந்து நம்ம கால் பண்ணணும், எங்கே போகணும் எங்கே வரணுன்னாலும் நம்ம கால் பண்ணால் அவங்க வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நம்மளை கொண்டு போய் ரூமில் விட்டுருவாங்க. அதான் இந்த சர்வீஸ் ஃப்ரீ தான், இதுக்கு காஸ்ட் எதுவும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து பார்ட் 3க்கு உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் வந்து இந்த மாதிரி போயிட்டு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.